வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். பசு பாதுகாப்பு ஒவ்வொருவரின் பிறவி கடமை என்று மகாபிரிவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம். இந்துவாக பிறந்த ஒவ்வொருவனும் ஒவ்வொரு நாளும் ஒரு பசுவுக்காவது ஒரு பிடி புல் கொடுக்க வேண்டும். தோட்டமுள்ள எல்லோரும் அதில் கொஞ்சமாவது மாட்டுக்கேற்ற அகத்திக்கீரை போட வேண்டும் என்றெல்லாம் ஏற்பாடு செய்து அதன்படியே ரொம்ப பேர் நடத்தி வந்தார்கள். மாட்டுக்கு ஒரு பிடி என்பதை கோக்ராசம் என்று சொல்லி இருக்கிறது. இதிலிருந்துதான் இங்கிலீஷில் புல்லுக்கு கிராஸ் என்று பேர் வந்ததோ என்னவோ. மேய்ச்சல் நிலமெல்லாம் குடியமைப்பாகவும் தார் ரோடாகவும் மாறி வருவதால் நம் கொல்லையிலேயே துண்டு இடம் இருந்தால் அதில் அகத்தி அருகு வைத்து கால்நடைகளுக்கு கொடுக்க வேண்டும். இதற்கெல்லாமாவது கொஞ்சம் செலவு தியாகம் பண்ண வேண்டி இருக்கிறது. இது கூட இல்லாமல் நம் அகத்தில் கரிகாய் முதலியவற்றை நறுக்கும்போது தோலை மீனாகத்தானே போடுகிறோம். அப்படி போடாமல் சிலர் வீடு வீடாக போய் இந்த தோலை எல்லாம் கலெக்ட் பண்ணி மாடுகளுக்கு போட ஏற்பாடு பண்ணினோம். நான் திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி அநேக இடங்களில் இந்த காரியம் நடந்தது. இப்போதும் கூட பல இடங்களில் தொடர்ந்து நடக்கிறது. உணவு வாயிலே மெக்கானிக்கலாக பணத்தை போடுவது பெருசில்லை. அதுவும் இப்போது இருக்கிற இன்ஃப்ளேஷனில் எவரும் ஏதோ கொஞ்சம் உண்டியலில் போட்டுவிட்டு போய்விடலாம். அதுவும் பண்ண வேண்டியதுதான். ஆனாலும் இப்படி மெக்கானிக்கலாக உண்டி வாயில் போடுவதை விட ஒரு செலவும் நமக்கு இல்லாமலே கரிகாய் தோள்களை நேரே உயிருள்ள ஒரு பசு வாய்க்கு போட்டு அது தின்பதை பார்த்தால் இதில் நமக்கு கிடைக்கிற நிறைவே அலாதி என்று தெரியும். சேவையிலே இதுதான் முக்கியமான அம்சம். அதில் பணமும் உழைப்பும் பேசுவதை விட ஜீவனோடு ஜீவன் பேச வேண்டும். சேவை செய்கிறவர்கள் சங்கமாக ஒன்று கூடும்போது இப்படி உயிர் தொடர்பு ஏற்படுவது மட்டுமின்றி சேவைக்கு பாத்திரமாகிறவர்களையும் நேரே தங்களோடு தொடர்பு படுத்தி கொள்ள வேண்டும். ஒரே ஈஸ்வரன் தானே இத்தனை ஜீவன்களுமாய் இருப்பது. ஜீவலோகத்துக்கு சொருகிற அன்பினால் சேவையால் அந்த ஈஸ்வரத்துவத்தை அனுபவித்து அவனுக்கு வழிபாடாகவே இதை செய்வதுதான் சேவையின் சாரம். கறவை நின்ற மாடுகளை அடிமாட்டுக்காக விற்காமல் ஜீவிய காலம் வரை அவற்றை காப்பாற்ற வழி செய்ய வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை. தாயாருக்கு செய்ய வேண்டிய கடமைக்கு சமதையான கடமை. பகவத் சிருஷ்டியிலே தன் கன்றுக்கு வேண்டியதை விட உபரியாக மற்றவர்களுக்கென்றும் பாலை சுரக்கிற பசு நமக்கெல்லாம் தாயார்தான். ஆப்கானிஸ்தான் மாதிரியான துருக்க ராஜ்யங்களில் கூட பல வருஷங்கள் முன்பே கோஹத்தியை பேன் செய்திருக்கிறார்கள். நம் தேசத்தில் பிரிட்டிஷ்காரர்கள் இதில் வேண்டுமென்றே மத துவேஷங்களை தூண்டி விட்டிருந்தார்கள். எந்த சர்க்கார் இருந்தாலும் எந்த சட்டம் வந்தாலும் வராவிட்டாலும் பசுக்கள் கசாப்பு கடைக்கு போகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது நம் புனிதமான கடமை என்று நாம் இருந்தோமானால் கோமாதாவுக்கு ஹானி இல்லை. இதிலே நாம் குஜராத்தி மார்வாரிகளை பார்த்து அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். கோபாலகிருஷ்ணன் வாசம் பண்ணின பிரதேசமானதால் போலிருக்கிறது. இவர்களுக்கு கோரக்ஷணத்தில் அலாதி பற்று இருக்கிறது. முன்காலங்களில் பசு மடம் என்று வைத்து நம் கிராமமெல்லாம் போஷிக்கப்பட்ட இந்த தர்மத்தில் பிற்பாடு நாம் ஸ்ரத்தை இழந்துவிட்டோம். ஆனால் பிஞ்சார போல் கோசாலா என்று வைத்து இந்த வடக்கத்திக்காரர்கள் எத்தனை வாத்சல்யத்தோடு பக்தியோடு பசுக்களை பராமரிக்கிறார்கள். கோவதை கூடாது என்று சட்டம் பண்ணிவிடலாம். ஆனால் கறவைக்கும் உழவுக்கும் பிரயோஜனமில்லாத மாடுகளை பராமரிக்க மக்களான நாம் தங்க ஏற்பாடு பண்ணாவிட்டால் அவை வயிறு காய்ந்து குற்றுயிரும் குழையுருமாக கஷ்டப்பட வேண்டியதுதான். கோரக்ஷணம் என்பது ஜீவ காருண்யத்துக்கு ஜீவ காருண்யம். அதுவே ஒரு பெரிய லக்ஷ்மி பூஜையும் ஆகும். பஞ்சகவ்யம் என்றால் என்ன?
கவ்யம் என்றால் கோசமந்தப்பட்டது. அப்படிப்பட்ட 5 சேர்ந்ததே பஞ்சகவ்யம். அதில் 3 பாலும், பாலிலிருந்து பெறுகிற தயிரும் நெய்யுமாகும். பாக்கி 2 இங்கேதான் எதிரிடையானவையும் வருகின்றன. கோமியமும் கோமூத்திரமும் தான் அந்த பாக்கி 2. பால், தயிர், நெய், கோமூத்திரம், கோமயம் என்ற 5ஐயும் கலந்து செய்வது பஞ்சகவ்யம். கோவிலிலிருந்து கிடைக்கும் பாலிலிருந்து சாணி வரையில் எல்லாமும் நம் வியாதிகளை போக்கி புஷ்டியை தருகின்றன. பாபத்தை போக்கி ஆத்மாவை கடைத்தேற்றவும் செய்கின்றன. பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் ஆகிய இந்த எல்லாவற்றுக்கும் இருக்கிறது 4 சிறப்புகள். 1, அவை வாய்க்கு ருசியாக இருக்கின்றன. 2, உடம்புக்கு புஷ்டி அளிக்கின்றன. 3, ஆகாரமாக இருப்பதோடு மருந்தாகவும் இருக்கின்றன. 4, வைதீக பிரயோஜனம் உடையவையாக இருந்து கொண்டு பாபத்தை போக்கி ஆத்மாவை ரட்சித்து கொடுக்கின்றன. கறவை நின்ற மாடுகளை அடிமாட்டுக்காக விற்காமல் ஜீவிய காலம் வரை அவற்றை காப்பாற்ற வழி செய்ய வேண்டியதும் நம் ஒவ்வொருவருக்கும் உள்ள கடமை. தாயாருக்கு செய்ய வேண்டிய கடமைக்கு சமதையான கடமை. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபிரிவா சரணம். இதுபோல் மகாபிரிவா அருளியதை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவா மகிமை, மகாபிரிவா அருள்வாக்கு, ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபிரிவா சரணம்.